அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னால், இறைவனை அடைவதற்கான ஒரு எளிய வழி என்ன வழி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு மனிதர் இறைவனை பார்க்கணுன்னு நினைக்கிறார், இறைவனை உணரணும்னு நினைக்கிறார். எங்கே போய் இறைவனை தேடுறது, எங்கே போய் உணர்றது? இப்போ இந்த கோயில்களில் இருக்கிற இந்த சிலைகளில் போய் தேடுறதா, அங்கே போய் தேடினால் இறைவன் கிடைத்து விடுவாரா? அப்படி இறைவனை நான் தரிசித்தால் எனக்கு என்னென்னு கிடைக்கும்? மோட்சம் கிடைக்கும். என்னைக்கு நான் என் கண்ணால் இறைவனை பார்க்குறேனோ அன்னைக்கு நான் முக்தி அடைவேன். பிறவி பெருங்கடலை நான் நீந்துவேன். நான் அந்த கோயில்களில் இருக்கும் சிலைகளை பார்க்கும் பொழுது எனக்கு முக்தி கிடைக்கவில்லை, மோட்சம் கிடைக்கவில்லை. அப்பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்போ வெளியில் நான் தேடக்குள்ள இந்த பிரபஞ்சம் முழுக்க இறைத்தன்மை இருந்தால் அந்த இறைத்தன்மை எங்கே தேடுவது? சூரியனில் தேடுறதா, நிலாவில் தேடுறதா, பிரபஞ்சத்தில் எங்கே தேடுறது? எங்கே தேட முடியும்? புறத்தில் எங்கே தேட முடியும்? அப்போ நம்மளால் நிலாவுக்கோ சூரியனுக்கோ இல்லை வேறு எங்கேயாவது நம்மளால் தேட முடியுமா இந்த பிரபஞ்சத்தில் இறைவனை? அப்படின்னால் முடியாது என்பது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் எங்கே இருக்கிறான்? கண்டுபிடிக்கவே முடியாது. எல்லா இடத்துலையும் இருக்கிறார் என்பது உண்மைதான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சிலைகளில் இருக்கிறாரா? இல்லை. சிலைக்கு உயிரே கிடையாது. அப்புறம் எப்படி இருக்க முடியும்? சிலைக்குள்ளே காற்று இருக்கா? காற்று இல்லை. சிலைக்கு வெளியில் வேணால் இருக்குது. ஒரு சிலைக்கு இருதய துடிப்பு இருக்கா, நுரையீரல் இருக்கா? அப்படின்னா நமக்கு இருக்குனால்தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு கல்லுக்கு ஜீவன் இருக்கான்னா ஜீவன் இல்லை. இப்போ நமக்கு ஜீவன் இருக்கனால தான் நான் உயிரோடு இருக்கிறதா உணர்கிறேன். அப்போ இறைவனை எப்படி தரிசிக்கலாம், எப்படி காணலாம் அப்படின்னு சித்தர்கள் ஒரு வழிமுறையை கண்டுபிடித்தார்கள். இப்போ அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போ பிண்டத்தில் எங்கே இருக்குனால் இந்த புருவ மத்தியத்தில் நம்மளுடைய ஜீவன் உயிர் இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்க. அந்த உயிரை நாம் உற்று பார்க்கும் பொழுது இறைவனை அருட்பெருஞ்சோதியை தரிசிக்கலாம் என்ற மாபெரும் உண்மையை கண்டுபிடித்து தனக்குள் உணர்ந்தார்கள் இறைவனை. அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும்.